ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர். அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த ஒரு ஜென்மத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையும் நீயும் ஒன்றாகத்தான் வாழ்வீர்கள். இந்த ஜென்மத்தில் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்கவும் முடியாது தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர். இனி உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகத்தான் இருக்கும். ஒரு தாய் தன் பிரசவ வலியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்றெடுக்கிறாள். தந்தை எத்தனையோ போராட்டங்கள் தன் குடும்பத்தை தாங்குவதற்கு இதை போல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் தங்கமே. அப்பா, அப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம் தானே என்று தானே கேட்கின்றாய்? ஆம் தங்கமே, போராட்டங்களில்தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும். அதைத்தான் உன் அம்மா உனக்கு போதித்து வருகின்றேன். வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். ஆனால் அனைத்தில் இருந்தும் நீ வெற்றி பெறுவாய். இந்த போராட்டத்தில் வெற்றி அடைந்தால் அடுத்து போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி. உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போதெல்லாம் போராட்டம் தொடரத்தான் செய்யும். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிகவும் விசேஷமானது. எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம்தான். நீ இப்பொழுது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிஷமாக மாறுவாய். அதனால் தான் கூறுகிறேன், நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைப்பேன். உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் கூட நீ போராடித்தான் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையே போராடி ஜெயிக்க முடியும் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் தங்கமே. உன்னை எல்லாவற்றிற்கும் நான் வழிவகை செல்வேன். நான் அழைத்து சென்று உனக்கு நல்லது மட்டுமே எடுத்துரைப்பேன். உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர். ஓம் சக்தி பராசக்தி.